இந்த போர் முடிஞ்சிருமா? முடியாதா? அப்படிங்கிற ஒரு யோசனையில, அதாவது பேச்சுவார்த்தை நடக்கும். சீக்கிரமா முடிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு பார்வையில பல அனலிஸ்ட் தரப்புலருந்து இருக்கும்போது, ரஷ்யாவும் சரி, உக்ரைனும் சரி பெருமளவுல மாறி, மாறி அடிச்சுக்கிறாங்க. ரஷ்யா தரப்புலருந்து ஃப்ரண்ட் லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல கான்சன்ட்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. அந்த வகையில கிரமடாஸ்க், சுமி அதுவும் இந்த சுமிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, 7 நபர்கள் கிட்ட இறந்துட்டாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. ஆனா களத்துல இருக்கக்கூடிய நிலவரம் என்னன்னா, பெருமளவுல வந்து வீரர்கள வந்து குமிச்சு வச்சிருந்துருக்காங்க. ஸோ அந்த வீரர்கள் மேல தாக்குதல் பண்ணதுனால, பெருமளவுல உயிர் சேதங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறது போல சில சோர்சஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க செய்திகள். ஆனா அபிஷியலா வரக்கூடிய சோர்சஸ் 7 சிவிலியன்ஸ் இறந்துட்டாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. ஏன்னா இந்த சுமிலேருந்து போய் தான் கர்ஸ்க குடைஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப வேற வெதர் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற போல தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதுவும் ரஷ்யா புது புது டர்ட்டில் டேங்க்ங்க. போன டர்ட்டில் டேங்க்க விட இது ஹெவியா ஒரு ரோ வந்து பார்த்தீங்கன்னா, மரத்த வச்சு அண்ட குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டீல் லேயர். அதுலருந்து பிரஷ் மாரி நீட்டிட்டு இருக்குது. அதாவது கம்பி கம்பியா நீட்டிட்டு இருக்கு. ஒரு வேள ட்ரோன் வந்துன்னா முன்னாடியே சிக்கி வெடிச்சிரும். அது ஒரு இது. அடுத்தது ஸ்டீல். அடுத்தது வுட். ஸோ இது போல புரொடெக்டர் லேயர் பெருமளவுல வச்சுக்கிறாங்க. அதுவும் களத்துல பாருங்க. ஒரே ஒரு டர்ட்டில் டேங்க் தூக்கிட்டு போயிருக்காங்க. போய் முன்னாடி நிறுத்திக்கிறாங்க. ட்ரோன் அட்டாக்லாம் நடக்குது. ஒண்ணுமே நடக்கல. போய் முன்னாடி நின்னதுக்கு அப்புறமா ரஷ்ய வீரர்கள் இறங்கி ஓடுறாங்க. ஸோ இந்த இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, டீமைனிங் எக்யூப்மென்ட்லாம் வச்சு கிளியர் பண்ற மாரியான ஆல்ரெடி ஒரு டர்ட்டில் டேங்க் அனுப்பிடுறாங்க இல்லையா? அதனால அந்த பாதையிலேயே புடிச்சு ரோடு புடிச்சு வந்து 2 வீலர் காருங்க இது போலலாம் போயிடுறாங்க. ஸோ அப்படி போறதுனால பெருமளவுல வந்து பார்த்தீங்கன்னா, இழப்புகள் நடந்துருது. அதுவும் சைடுல இன்னொரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். 2 வீலர்ல அ என்னென்ன மாடிஃபிகேஷன் இல்லைங்க. அதாவது இந்த ஆயுதம் வேணும் ஸ்பெசிஃபிகேஷன். ராக்கெட் லான்ச்சர் வேணும். எம்எல்ஆர்எஸ் வேணும். 2 வீலர்ல பாத்துக்கங்களேன். இது வேணும்னு சொன்னோம்னா வச்சுக்கலாம். வச்சு குடுத்துர்றாங்க. அது அந்த அளவுக்கு இன்ஜினியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ரஷ்யால 24 மணி நேரமும் 7 நாள் வாரத்துல வெறிகொண்டு வேலை செய்றாங்க அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. இந்த பெயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, கருப்பு கலர் பெயிண்ட் தான். ஈஸியா தெரிஞ்சிருது ஸ்னோல அப்படிங்கிற சொல்லப்பட்டது. ஆனா இப்ப வெதர் ஓரளவுக்கு இருக்கிற மாரி தெரியுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கப்புறம் சிவிலியன் வண்டி தான் பெருமளவுல யூஸ் பண்ண போறாங்க. ஃபாஸ்ட்டா முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா களத்துல பெருமளவுல ஆளுங்க இல்ல. உக்ரைன்ல டிஃபெண்ட் பண்றதுக்காக. ஏன்னா எல்லா ஃப்ரண்ட்லயும் சைமல்டேனியஸா ரஷ்ய தரப்பு அடிக்கிறதுனால, பெருமளவுல ஆளுங்க இல்ல. ஸோ அதனால இதுக்கப்புறம் இது போல அதிகமான மாடிஃபை பண்ண வண்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா, இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படிங்கிறாங்க. ஆனா 2 வீலர்ல ராக்கெட் லான்ச்சர்லாம் வச்சீங்கன்னா, அவைங்க கார்ல வச்சா இவங்க 2 வீலர்லயே வைக்கிறாங்க பாருங்க. அதுதான் இருக்கிற வேடிக்கையே. சரி ஓகே. ஆ எந்த அளவுக்கு இதெல்லாம் கை குடுக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சோம் நம்ம சேனல்ல. இப்ப நம்ம மெயினான விஷயத்துக்கு வந்துடலாம். ஸோ என்ன சொல்லியிருந்தோம், சுமில தாக்குதல் நடக்குது. கிரமடாஸ்க்ல தாக்குதல் நடக்குது. கிரமடாஸ்க், ரேஸ் டூ கிரமடாஸ்க் மிக முக்கியமான சிட்டி. இந்த பகுதியில ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. சமீப காலமா தான். இதுக்கு முன்னாடிலாம் இந்த இடத்துல தாக்குதல்லாம் நடக்கலையான்னு கேட்டா நடக்கல. பெருமளவுல நடக்கல. இப்ப பெருமளவுல தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. கிரமடாஸ்க், சுமி, டினிப்ரோ பெட்ரோவெஸ்க், அடுத்தது ஒடெசா. ஸோ இந்த பகுதிகள்ல பெருமளவுல ஆயுதங்கள், வீரர்கள்லாம் இருந்தத தெரிஞ்சுட்டு தாக்குதல் பண்றோம் ரஷ்ய தரப்பு சொல்ல. இல்லவே இல்ல. அங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அ சிவிலியன்ஸ் தான் இருந்தாங்க. அவங்க மேல அடிச்சுட்டாங்கன்னு குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்புலருந்து வைக்கிறாங்க. இது போர் சூழல். நீங்க தான் அலசி ஆராய்ஞ்சு எது சரி, எது தப்புன்ற அனலைஸ் பண்ணி எடுத்துக்கணும். சரி அடுத்து இப்போ மெயின் முக்கியமான விஷயம் ரஷ்யாக்குள்ளேயும் தாக்குதல் நடக்குது. அதே இந்த பிரியான்ஸ்க் பகுதியில பெருமளவுல தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறது போல லோக்கல் சோர்ஸ் தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. இதனால இங்க மட்டும் தான் தாக்குதல் இருந்துச்சுன்னா இல்ல. பெல்கிராட் பகுதி, கர்ஸ்க் பகுதி இது போல பல இடங்கள்ல சிவிலியன் வாழும் பகுதியில தாக்குதல் இருந்தா ரஷ்ய தரப்பு சொல்றாங்க. இல்ல, இல்ல ராணுவத்த அதிக அளவுல வச்சிருந்தாங்க. அதுவும் நார்த் கொரியா வீரர்கள்லாம் இருந்தக்கூடிய இடங்கள் கர்ஸ்க்ல தெரிஞ்சுக்கிட்டு நாங்க அடிச்சுட்டோம் அப்படிங்கிற உக்ரைன் தரப்புன்னு சொல்றாங்க. ஸோ இரு தரப்புலயும் மாறி, மாறி வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல. அதுவும் இப்போ உக்ரைன் தரப்புலருந்து மிக பெருமளவுல ட்ரோன் அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க. இந்த ட்ரோன்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சமீபத்தில டேச் அண்ட் ட்ரெய்னிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த பகுதியில ஏவி விட்டுருந்தாங்க. இந்த ட்ரோன் தான் இது. இப்ப இந்த ட்ரோன்கள்ல ஃபேப் 250 ரக குண்டுகள வந்து பார்த்தீங்கன்னா, இது உக்ரைன் கிட்டயே இருக்கு. ஸோ இந்த குண்ட கட்டிட்டு கொண்டு போய் தூக்கி போடுறதுக்காக ட்ரை பண்ணிக்கிறாங்க. எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மூலியமா கவுத்து போட்டு ரஷ்ய தரப்புலருந்து புடிச்சுக்கிறாங்க. "என்னாம்மா?" அப்படிங்கிறது போல கேட்டுக்கிறாங்க ரஷ்ய தரப்புலருந்து. ஏன்னா இது போல ட்ரோன்கள் மிக பெரும் அளவுல ரஷ்ய தரப்புலருந்து முன்னேறும்போது பறந்துச்சு அப்படின்னா, ரஷ்யாவுக்கு மிக பெரும் இழப்புகளை ஏற்படுத்திடலாம். இது போல ஒரு விஷயங்கள தான் பெருமளவுல உக்ரைன் கிட்ட இருந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். என் தலைவன் ஜெலன்ஸ்கி அவர்கள் எந்த அளவுக்கு வெறி கொண்டு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. களமிறக்குங்க இது போல ட்ரோன்கள் அப்படிங்கிறது போல நம்ம சேனல் சார்பா ஒரு வேண்டுகோள் வச்சிடலாம். இத ரஷ்ய தரப்புலருந்து ஈஸியா எலக்ட்ரானிக் வார்ஃபேர் யூஸ் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிறது போல ஒரு கவலைகள் இருக்கு. இது போல எது வந்தாலும் அவங்க ஈஸியா சப்ரஸ் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறதே இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். எந்த அளவுக்கு இதுக்கு மேல உக்ரைன் தரப்புலருந்து இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர்லாம் ஜாம் ஆனாலும், இலக்குகள் அடையிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரெடி பண்றாங்க ட்ரோன்கள் அப்படிங்கிறத போல பார்த்துடலாம். ஏன்னா, இந்த ட்ரோன்கள்லாம் இருக்கு இல்லையா? தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த கேமரா மாடியூல்லாம் இருக்கு இல்லையா? ரொம்ப அப்கிரேட் பண்ணப்பட்ட கேமரா மாடியூல்ல இன்ஸ்டால் பண்ணிக்கிறாங்க. பட் ஆனா, அது பெருமளவுல கை குடுக்கல அப்படின்னு கூட சொல்லப்பட்டு வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். உக்ரைன் தரப்புலயும் ஒரு சைடு பெருமளவுல டெவலப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ட்ரோன்கள் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. இதுல ஒரே ஒரு
சின்ன ஒரு விஷயம் தான் எனக்குள்ள நெருடல்கள் இருக்கு. இதுல என்ன அப்டின்னா, உக்ரைன்ல ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். இது உக்ரைனோட சவுத் சைட்ல இருந்து அட்வான்ஸ் பண்ண டிஃபென்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? உக்ரைனோட பிரிகேட். அதோட ஸ்போக் பெர்சன் செர்கி சுராக்சுக் அவர்கள் பேர் கொஞ்சம் கரெக்ட்டா இல்ல. அந்த வீடியோல இருக்கிறார் இல்லையா? அந்த ஒரு நபர் தான். இவரு தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. என்ன சொல்லிக்கிறார்ன்னா, இந்த ரஷ்யன்ஸ் இருக்கிறாங்கல்ல, உக்ரைனோட ட்ரோன் தொழில்நுட்பத்தெல்லாம் காப்பி அடிக்கிறாங்க. அது அது மட்டும் இல்லைங்க. அவங்க என்னதான் காப்பி அடிச்சாலும் எங்களோட தொழில்நுட்பம் தான் தலை சிறந்தது அப்படிங்கிறது போல பேட்டி குடுத்துக்கிறாரு. இதுல என்ன எனக்கு ஒரு நெருடல்கள் அப்படின்னா, இது போல பேசுறது தப்பில்ல. அதுக்கப்புறம் அவர் குடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ட நீங்க பாருங்களேன். அதாவது அ ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா, அதிக அளவுல கேபிள் ட்ரோன்கள யூஸ் பண்ணி, அவங்களோட அஃபென்சிவ் டைம்ல யூஸ் பண்ணாங்க. பெரும் அளவுல கை குடுத்துச்சு. இப்ப அதே போல ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா, நாங்களும் யூஸ் பண்ண போறோம். களத்துல எஃபெக்டிவா யூஸ் பண்ண போறோம். அப்ப தெரியும் அவங்களுக்கு அப்படிங்கறத சொல்லிக்கிறாரு. இதுல அக்குரேட்டா தெரியுது. யார் யாரது பார்த்து காப்பி அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. என்னங்க இது அப்படிங்கிற போல தெரியல. பட் இருந்தாலும் இப்படிலாம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்களே. பார்த்து நல்ல ட்ரெய்னிங் குடுங்க அப்படிங்கிறது போல பலரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன மாரியான ட்ரெய்னிங் உங்களுக்கு குடுக்க போறாங்க அப்படிங்கிறது போல. அடுத்தது ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். இது உக்ரைனோட நேஷனல் செக்யூரிட்டி கார்டோட ஸ்போக் பெர்சன் மரஷ்யான்சுக் அவர்கள். பேர் கொஞ்சம் கரெக்ட்டா இது ரொம்ப டிஃபரண்டான பேரா இருக்கு. இதுவரைக்கும் நான் கேள்விப்படாத பேர் உக்ரைன்ல. புது பேரா இருக்கு. சரி ஓகே. இவரு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா, ரஷ்யா இருக்கிறாங்கல்ல 2.5% அளவுக்கான ட்ரோன்கள வந்து யூசேஜ் அதிகப்படுத்திக்கிறாங்க. ஏன்னா நான் முன்னாடியே சொன்னதுதான் டர்ட்டில் டாக்லாம் பெருமளவுல களமிறங்குது. ரஷ்யா களத்துல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க பெருமளவுல. பக்ரோஸ்க்லயும் சரி, அதாவது பக்ரோஸ் கூட புறநகரங்கள்ல பெருமளவுல முன்னேறிட்டு இருக்காங்க. பல செட்டில்மெண்ட்ஸ் பிடிச்சுட்டாங்க. 2வது அதே போல இந்த சுமியில இருந்தும் பெருமளவுல முன்னேறிட்டு இருக்காங்க. இந்த சுமியோட டைரக்ஷன் நோக்கி முன்னேறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த டோஸ்க் பையில மிக முக்கியமானது இந்த டாரினோ, இவனோ டாரினோ அதுக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய செவரல்டிகோவோ பேர் கொஞ்சம் கட்டால அந்த செட்டில்மெண்ட் மேப்ல காட்டுறேன் உங்களுக்கு தெரியும். அந்த செட்டில்மெண்ட்ல சண்டை நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த செட்டில்மெண்ட்டுக்குள்ள சண்டை நடக்குது அப்படின்னாலே, டைரக்ட்டா அடுத்தது சுதா பகுதியோட பின்புறத்துல போய் தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த அளவுக்கு அந்த பகுதியில ரஷ்யத்த வந்து முன்னேற ஆரம்பிச்சாங்க. அதுகளோட ட்ரோன்கள பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. 2வது இன்ஃபன்ட்ரி பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களையும் அதிநவீனப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அதுவும் டர்ட்டில் டேங்க்ஸா திரும்ப களத்துல பார்க்க முடியுது அப்படின்னா, கிளைமேட்டும் ஓரளவுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த டைம்ல ட்ரோன்கள் அதிக அளவுல பயன்படுத்துறாங்கன்னா, அப்போ பெருமளவுல ரஷ்யாக்கு அட்வான்டேஜா மாறிரும் இல்லையா? இதுக்கு கவுண்டர் குடுக்கும் வகையில உக்ரைன் தரப்பு வந்து என்ன இருக்கு? என்ன செய்ய போறாங்க? அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த ஒரு காரணத்தினாலயோ என்னமோ தெரியல, கூடிய சீக்கிரத்துல பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சுருங்க. இல்லைன்னா உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா, விடிகாத்தாலுக்குள்ள இருக்காது அப்படிங்கிறது போல ஒரு ஸ்டேட்மெண்ட் புடானா அவர்கள் சொன்னதா வதந்தியா பரவிட்டு இருந்ததுன்னு சொன்னோம் இல்லையா? அது போல சொன்னாரு அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? இப்ப அது கன்ஃபார்ம் தான் போல இருக்கு. ஏன்னா உக்ரைன்ல இருந்து கிரிமினல் குற்றம் வந்து பார்த்தீங்கன்னா, புடானா அவர்கள் மேல எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது போல செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. டெலகிராம் சேனல்ல உக்ரைனோட அபிஷியல் சேனல்ஸ் இருந்து வரக்கூடிய செய்திகள நான் டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்திருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். மீடியாக்களோ, இல்ல புடானா அவர்கள் மேல கேஸஸோ ஏதாவது வருதான்னு பார்ப்போம். இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, பைடன் அவர்களோட அரசாங்கம் இருக்கும்போது, அவங்களுக்கு இணஞ்சு செயல்படக்கூடிய நபர்கள்லாம் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அரெஸ்ட் பண்றேங்கிற பேர்ல, இவங்க எல்லாத்தையும் சேஃபா என்கொயரின்னு சொல்லி வேற ஏதாவது நாடுகளுக்கு நாடு கடத்திருவாங்களா? இல்ல ஏதாவது இவங்க பறந்து போயிட்டு இருக்கும்போது எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேற புது ஐடென்டிட்டில வாழ ஆரம்பிச்சுருவாங்களா? என்ன ஏதுன்னு தெரியாம பலரும் பல வகையான கோணத்துல வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காங்க. உடான் அவர்கள் ஆல்ரெடி ரெசிக்னேஷன் லெட்டர் சப்மிட் பண்ணிட்டாங்க. உமர் அவர்களும் ரெசிக்னேஷன் லெட்டர் சப்மிட் பண்ணிட்டாங்க. எப்படி டிமிட்ரி குலேபா அவர்களோட ரெசிக்னேஷன் லெட்டர நீங்க அக்செப்ட் பண்ணீங்களோ, இவங்களையும் நீங்க அக்செப்ட் பண்ணியிருக்கணும் இல்லையா? ஜெலன்ஸ்கி அவர்களே இப்ப பாருங்க என்ன ஆயி போச்சுன்னு. தேவையில்லாம கமெண்ட் இருக்காம ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு பாருங்க. அதுவும் புடானா அவர்கள் சொல்றாருன்னா, ஒரு நாட்டோட உளவுத்துறையோட டாப் லெவல்ல இருக்கிறாரு. சீஃபா இருக்கிறாருன்னா, அவரு சொல்றாருன்னா, ஏதாவது இல்லாம இருக்குமா? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அதுவே வதந்திங்கிறாங்க. இதுவும் வதந்தியா என்ன ஏதுங்கிறது தெரியல. ஆனா இது போல விஷயங்கள் உக்ரைனுக்குள்ள உலாவிட்டு இருக்குதப்பா. ஒரு செய்திகளா சொல்லிருங்க. நீங்க தெரிஞ்சு வச்சுக்கங்க. மேபி ஏதாவது ஒரு மீடியா பதிவுகள் ஏதாவது வருது அப்படின்னா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வருதுன்னா, நம்ம பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆனா உக்ரைன பொறுத்தவரைக்கும் பதட்டங்கள் அதிகரிச்சிருச்சு. ஜெலன்ஸ்கி அவர்கள் பதவி விலக மாட்டேங்கிறாரு. ஏன்னா, புட்டின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் இல்லெஜிட்டிமேட் அப்படிங்கிறாரு. அதாவது அவருக்கு இப்போ பவர் இல்ல உக்ரைன்ல. அவரு மார்ஷல் லா யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு. புதுசா சட்டம், பேச்சுவார்த்தைக்குலாம் அவரு செல்லாது. அதாவது உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா ராடான்னு சொல்லுவாங்க. ராடாவோட சீஃப் தான் வந்து பாத்தீங்கன்னா நெகோசியேஷன்ல இருக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை ஓரளவுக்கு வந்ததுன்னா நிறுத்துவோம். எலக்ஷன் வரட்டும். எலக்ஷன்ல எந்த ஒரு நபர் ஜெயிக்கிறாரோ, அதுக்கப்புறம் அவரோட நாங்க பேசி தீர்த்து அக்ரீமெண்ட்லாம் சைன் போட்டு அதுக்கப்புறம் நாங்க பேசிக்கிறோம் அப்படிங்கோல புட்டின் அவர்கள் சொல்றாரு. ஆனா ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்றாரு, பாத்தீங்களா பயப்படுறாருங்க புட்டின் அவர்கள் அப்படிங்கோல சொல்றாரு. ஆமா. அப்புறம் நீங்க துருக்கியில போய் உட்கார்ந்துட்டு நீங்க பேச்சுவார்த்தை சுமூகமா முடிய போற நேரத்துல வந்து செல்லாதுன்னு சொல்லி கொண்டு போய் கிழிச்சு குப்பையில போட்டீங்களே!
அத பார்த்தா பயம் வராதா? அப்படிங்கிற சில அனலிஸ்ட் தரப்புல நியாயமா கேள்விகள் வருது. என்ன ஏதுங்க தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ உக்ரைன பொறுத்தவரைக்கும் அந்த ஸ்க்ரோதா அவர்கள் போன பதிவில் நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா? உக்ரைன்ல ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சப்பா. அதுக்கு வந்து கம்முனு உட்காந்துட்டு இப்ப என்ன நடக்குமோ அதுக்கான பேச்சுவார்த்தைகள் ஈடுபடுங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல அழுத்தம் வருதா? இதோட மிக முக்கியமான நபர்கள்லாம் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு எதிரா செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்களா? அப்படின்ற கேள்விகள் வருது. அதுவும் புடானோ அவர்கள் மேலேயே கேஸ் வருது அப்படின்னா, மேபி இவரு ஆட்சி கலைக்கிறதுக்கு ஏதாவது பிளான் போட்டிருப்பாரா? அதனால ஜெலன்ஸ்கி அவர்கள் சூதானமா, இவர வந்து பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்றாரா? அப்படிங்கிற போல கேள்விகள்லாம் இருக்கு. என்ன ஏதுங்க தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏதாவது மீடியாக்கள்ல இது ஏதோ செய்திகள் வருதுன்னா வெயிட் பண்ணி பார்த்து என்ன ஏதுங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பல அனலிஸ்ட் பலவிதமான கோணங்கள்ல யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அது மட்டும் இல்லாம உக்ரைன்ல சண்டை பிடிக்கிறதுக்கு இப்ப ஆளுங்க வேணும். ரஷ்யா பெருமளவுல களத்துல முன்னேற போறாங்க. இப்ப பெருமளவுல சண்டை பிடிக்கணும்னா ஆளுங்க வேணும். ஆளுங்கள டிசிசி எம்ப்ளாயீஸ் புடிச்சிட்டு வராங்க வலுக்கட்டாயமா. அவங்களா போய் சண்டை போடுனா போடுறாங்களா? போட மாட்டேங்கிறாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா, சைடுல ஒரு வீடியோ போய் லோட் ஆயிரும். வலுக்கட்டாயமா அரெஸ்ட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போறாங்க. நான் கூட ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க போல இருக்குது. உக்ரைன கூட்டிட்டு போறாங்க எல்லாத்தையும் அப்படின்னு நெனச்சேன். ஆனா இது கீழ வரக்கூடிய செய்திகள வச்சு பார்க்கும்போது சிலர் இத புரொபகண்டாங்கிறாங்க. அது என்ன ஏதுங்க தெரியல. ஆனா இது போல செய்திகள், வீடியோ பதிவுகள் பகிரப்பட்டுட்டு வருது. இவங்கலாம் 155வது பிரிகேட சேர்ந்தவங்க. பக்ரோஸ்க்கு பயல சண்டை பிடிக்கிறதுக்காக வலுக்கட்டாயமா இப்படி போல கைய கட்டி பொத்துனாப்புல கூட்டிட்டு வந்து ஃப்ரண்ட் லைன்ல விட்டுட்டு ஓடிடுறாங்க ஆளுங்கள அப்படின்னு கூட சொல்றாங்க. இப்போ பிடிக்காம அடிச்சு புடிச்சு, சண்டை புடிச்சு, புடிச்சு கூட்டிட்டு வந்து ட்ரெய்னிங் குடுக்குறீங்க. ட்ரெய்னிங் குடுத்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இவங்கள விலங்கு போட்டு இப்ப ஃப்ரண்ட்ல கூட்டிட்டு போய் உட்றீங்க. இப்ப அங்க போய் இருக்கக்கூடிய நபர்கள் ரஷ்ய வீரர்கள எதிர்த்து சண்டை பிடிப்பாங்களா? கையில விலங்கு போடுறவன்னு சொன்னா அவங்க ஓடிற மாட்டாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்விலாம் வருது இல்லையா? இதுக்கு இப்ப சில பதில்கள்லாம் வருது. சைடுல ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். இது உக்ரைனோட ஒரு வீரர் தான். ரஷ்ய தரப்புலருந்து பிடிச்சுட்டாங்க. இவர்கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னாரு அப்டின்னா, அதாவது நான் போலாண்ட்ல வச்சு ட்ரெய்னிங் குடுத்தாங்க. அவங்க பேசுற பாஷையே ஒண்ணும் புரியல. இன்னொன்னு பிரெஞ்சுக்காரங்க வந்து ட்ரெய்னிங் குடுக்குறாங்க. அவங்க பேசுற பாஷை எனக்கு ஒண்ணும் புரியல. எல்லாம் மாறி, மாறி ஒரு பாஷையில பேசிக்கிறாங்க. இதுக்கு பத்தாண்டு பிரிட்டன்காரங்க வேற வந்து ட்ரெய்னிங் குடுக்குறாங்க. அவங்க பார்த்தா இங்கிலீஷ்லயே பேசுறாங்க. எனக்கு ஒண்ணும் புரியலீங்க அப்டிங்கிறத இவங்க சொல்லிட்ட சொல்றாங்க. அவர் தரப்புலருந்து ட்ரெய்னிங் குடுத்துருக்காங்க. ஆனா ஒண்ணும் புரியல. அதனால ஃப்ரண்ட் லைன்ல வந்து நீங்க கூப்பிட்டீங்க நான் வந்துட்டேன். அப்படிங்கிறது போல அவர் தரப்புன்னு சொல்லிக்கிறாரு. பிடிபட்டதுக்கு அப்புறம் வீரர்கள் நார்மலா இது போல ஸ்டேட்மெண்ட் குடுக்கறது வாஸ்தவம் தான். ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் தரப்புல சொல்றாங்க. அது இப்ப ரஷ்ய தரப்புல பிடிபட்ட வீரர் அதையவே சொல்றாரு அப்படிங்கும்போது, உண்மை தன்மை இருக்குமா? அப்படின்ற கேள்விகள் வருது. கடவுளுக்கு தான் வெளிச்சம். எல்லாரும் உட்கார்ந்து என்னமோ யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன மாதிரியான அ விஷயங்கள் இங்க நடக்கப் போகுது? என்ன நடக்கப் போகுது? எப்படி உக்ரைன் வந்து விட்டுக் குடுப்பாங்களா பிடிவாதத்த? இல்ல எதிர்த்து சண்டை பிடிக்க போறாங்களான்னு தெரியல. ஒரு அஃபென்சிவ் ஆப்பரேஷன் வேற பிளான் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் எது எப்படியோ, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, சேச்சன்ஸ் பெருமளவுல ட்ரெய்னிங் ஆயிட்டாங்க. அடுத்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, களம் இறக்குறோம் அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள் சைடுல விட்டுருக்காங்க. இது வந்து 2 நாள் ஆச்சு. ஆ இந்த வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கரண்ட்டா ஃப்ரண்ட் லைன்ல டிப்ளாய் பண்ணப்பட்டுட்டாங்க அப்படின்னு கூட சொல்லப்பட்டு வருது. கரண்ட்டா சேச்சன்ஸ் எந்த பகுதியில பெருமளவுல சண்டை பிடிச்சுட்டு இருக்காங்கன்னா, ஒண்ணு கர்ஸ்க் பதி, இன்னொன்னு செசிவியார் பதி. இந்த 2 இடத்துல அவங்க டாமினன்ட்டா இருக்காங்க. அதுவும் செசிவியார்லாம் சமீபத்துல ஒரு மிக முக்கியமான ஸ்ட்ராங் ஹோல்ட பிடிச்சுட்டாங்க அப்படிங்கிறதோட செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். கூடிய சீக்கிரத்துல பல முக்கியமான பகுதிகள் ரஷ்ய தரப்புல இருந்து பிடிச்சுருவாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. ஓரளவுக்கு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பதிவுல நம்ம கவர் பண்ணியிருப்போம்னு நெனைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் மெம்பரோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவு உங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.